லாஸ்ட் வீடியோவில் கூலும்ஸ்ல பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அது ரிலேட்டடாக சம் ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணோம். இப்போது இந்த வீடியோவில் எலக்ட்ரிக் ஃபீல்டுனா என்னென்னு பார்ப்போம். இது தமிழில் மின்புலம்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஒரு சார்ஜ் இருக்குன்னு வச்சுப்போம். ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குன்னு வச்சுப்போம். சேஃபாக ப்ளஸ் கியூ. இப்போ இந்த சார்ஜ் பக்கத்தில் வேற ஏதாவது ஒரு சார்ஜ் எடுத்து வந்தால் என்ன ஆகும்? சேஃபார் இந்த பாயிண்ட்ல ஒரு சார்ஜ் வைக்கிறேன், கியூன்னு ஒரு சார்ஜ் வைக்கிறேன். அப்போ என்ன ஆகும்? இந்த கேபிட்டல் கியூ இந்த ஸ்மால் கியூ மேலே சம் ஃபோர்ஸ் கொடுக்கும். இந்த ஸ்மால் கியூவை நான் எந்த இடத்துல வச்சாலும், சேஃபார் இது 0.1, இது 0.2, இந்த மாதிரி நான் எந்த இடத்துல வச்சாலும் இந்த ஸ்மால் கியூக்கு ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலாம்னா, ஒரு சார்ஜ் இருந்ததுன்னா அதை சுற்றி இருக்கிற ஏரியாவில் இன்னொரு சார்ஜ் கொண்டு வந்து வைக்கும்போது அந்த கொண்டு வந்து வைக்கிற சார்ஜ் மேலே சம் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். அப்படின்னா ஒரு சார்ஜ் அதை சுற்றி சம் ஃபோர்ஸ் ஃபீல்டு கிரியேட் பண்ணி வச்சிருக்குன்னு சொல்லலாம். இந்த ஃபோர்ஸ் ஃபீல்டில் தான் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்கிறோம். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். ஸோ இதுக்கு முக்கியமான விஷயம் டெஸ்ட் சார்ஜ்னு ஒன்று கன்சிடர் பண்ணுவாங்க. அண்ட் இந்த டெஸ்ட் சார்ஜ் எப்பயுமே பாசிட்டிவாக இருக்கணும். பாசிட்டிவ்னு கன்சிடர் பண்ணிப்போம். இப்போ இங்கே ப்ளஸ் கியூ இருக்கு. இதுலேருந்து சம் டிஸ்டன்ஸில் நான் டெஸ்ட் சார்ஜ் பிளேஸ் பண்ண போகிறேன். சே ஃபார் ஆர் டிஸ்டன்ஸ் இங்கே டெஸ்ட் சார்ஜ் Q0 நான் பிளேஸ் பண்ண போகிறேன். இப்போ இந்த கேபிட்டல் கியூ இதுதான் சோர்ஸ் சார்ஜ்னு சொல்லுவோம். ஸோ இந்த சோர்ஸ் சார்ஜ் இந்த டெஸ்ட் சார்ஜ் மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குதுன்னு கேல்குலேட் பண்ணுவோம் யூசிங் கூலும்ஸ் லா. F ஈக்குவல் டு KQ Q0 by R ஸ்கொயர். ஸோ இது நமக்கு ஆல்ரெடி தெரியும், கூலும்ஸ் லா தெரியும். ஸோ அதை வச்சு இந்த டெஸ்ட் சார்ஜ் மேலே சோர்ஸ் சார்ஜ் கொடுக்குற ஃபோர்ஸ் கேல்குலேட் பண்ணியாச்சு. இதுவரையில் ஆல்ரெடி பார்த்தது தான். இப்போது ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ண போகிறோம். அதுலேருந்து இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது என்ன சொன்னால், இந்த ஒரு சார்ஜ் இருந்ததுன்னா அதை சுற்றி இருக்கிற ஏரியாவில் சம் ஃபோர்ஸ் ஃபீல்டு கிரியேட் ஆகிருக்கும். ஃபீல்டுங்கிறது ஏரியா, சம் ஃபோர்ஸ் இருக்கும். அதுதான் நம்ம சேர்த்து எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்கிறோம். இந்த பர்டிகுலர் பாயிண்டில் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்கும்? இந்த டெஸ்ட் சார்ஜ் பிளேஸ் பண்ணியிருக்கிற இந்த பர்டிகுலர் இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்கும்? இந்த இ எவ்வளோ இருக்கும்? இது டெஃபினேஷன் என்ன சொல்லுவோம்னா, ஃபஸ்ட்டு டெஸ்ட் சார்ஜ் அங்கே பிளேஸ் பண்ணுறோம். பிளேஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறோம். இந்த ஃபோர்ஸை டெஸ்ட் சார்ஜோட மேக்னிடியூடால் டிவைட் பண்ணோம்னா நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் கிடைக்கும். ஸோ எந்த பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் கண்டுபிடிக்கணும்னாலும் சரி, அந்த பாயிண்ட்ல ஒரு டெஸ்ட் சார்ஜை பிளேஸ் பண்ணுறோம். அந்த டெஸ்ட் சார்ஜுக்கும் சோர்ஸ் சார்ஜுக்கும் இருக்கிற ஃபோர்ஸை கண்டுபிடிக்கிறோம். ஃபோர்ஸ் கண்டுபிடிச்ச உடனே அந்த ஃபோர்ஸை டெஸ்ட் சார்ஜோட மேக்னிடியூடால் டிவைட் பண்ணுறோம். ஸோ இப்போது இந்த எஃப் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். KQ Q0 R ஸ்கொயர் Q0 இதால் டிவைட் பண்ணுறோம். ஸோ Q0 கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? KQ by R ஸ்கொயர்னு கிடைக்கும். இந்த KQ by R ஸ்கொயர்டுங்கிறது என்னது? இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த். தமிழில் மின்புல செறிவுன்னு சொல்லுவாங்க. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் இது எந்த இடத்துலன்னா R டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ப்ளஸ் Q. ஓகே, ஸோ இது இந்த மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிறது, எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த்தோட மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிறது. எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது ஒரு வெக்டார் குவான்டிட்டி. அப்படின்னா அதுக்கு ரெண்டு விஷயம் இருக்கும், ஒன்று டைரக்ஷன், இன்னொன்று மேக்னிடியூட். மேக்னிடியூட் பிரச்சனை இல்லை, இதை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். இப்போ டைரக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? சிம்பிள். நமக்கு ஃபோர்ஸோட டைரக்ஷன் தெரிஞ்சதுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனும் தெரியும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இது ஒரு வெக்டார் குவான்டிட்டி. அப்படின்னா இதுக்கு மேக்னிடியூட் இருக்கும், டைரக்ஷன் இருக்கும்.
மேக்னிடியூட் எப்படி கண்டுபிடிக்கணும்? kq/r². இதில் ஆறுங்கிறது என்னது? அந்த சோர்ஸ் சார்ஜ்லேருந்து எந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் கண்டுபிடிக்கணுமோ அது வரையிலும் இருக்கிற டிஸ்டன்ஸ். அண்ட் டைரக்ஷன் இப்போ சொல்கிறேன் என்ன பண்ணணும். யூசிங் ஃபோர்ஸ். So again, consider positive charge. இப்போ ஒரு டெஸ்ட் சார்ஜ் கன்சிடர் பண்ணுவோம். இதுதான் டெஸ்ட் சார்ஜ் Q0. அண்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம், ஆல்வேஸ் பாசிட்டிவ். டெஸ்ட் சார்ஜ் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஸோ இதுதான் ஒரு கீ பாயிண்ட். இப்போ நோட் பண்ணுங்க. ஆல்ரெடி இங்கே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, ப்ளஸ் Q. இந்த டெஸ்ட் சார்ஜும் பாசிட்டிவ். இது நம்ம எப்பயுமே கன்சிடர் பண்ண வேண்டியது டெஸ்ட் சார்ஜ் பாசிட்டிவ்னு தான் எல்லா கேஸ்லையும். இப்போ இந்த ப்ளஸ் Q இந்த டெஸ்ட் சார்ஜ் மேலே கொடுக்குற ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுவும் பாசிட்டிவ் அண்ட் டெஸ்ட் சார்ஜும் பாசிட்டிவ் அப்படின்னா லைக் சார்ஜஸ் தே வில் ரிப்பல்னா மூவ் அவே. ஸோ இது கனெக்ட் பண்ணுற லைனில் இப்படி போகும். இந்த டெஸ்ட் சார்ஜை எந்த இடத்துல பிளேஸ் பண்ணாலும் சரி, ஃபோர்ஸ் வந்து ரிப்பல்சிவ் ஃபோர்ஸாக தான் இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். ஈவன் இங்கே நான் டெஸ்ட் சார்ஜ் பிளேஸ் பண்ணாலும் ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷனில் தான் இருக்கும். அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் கன்சிடர் பண்ணும்போது அதை சுற்றி இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்? ரேடியலி அவுட்வேர்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரேடியலி அவுட்வேர்டாக இருக்கும். இது ஃபார் பாசிட்டிவ் சார்ஜ். அடுத்தது நெகட்டிவ் சார்ஜ் கன்சிடர் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இங்கே ஒரு டெஸ்ட் சார்ஜ் கன்சிடர் பண்ணுறோம் Q0. அண்ட் முன்னாடியே சொன்னது டெஸ்ட் சார்ஜ் எப்பயுமே பாசிட்டிவாக தான் இருக்கும். இப்போ இங்கே இருக்கிற சார்ஜ் நெகட்டிவ். இந்த சோர்ஸ் சார்ஜ் வந்து நெகட்டிவ், டெஸ்ட் சார்ஜ் பாசிட்டிவ். அப்போ இது என்ன பண்ணும்? அன்லைக் சார்ஜ்னா அட்ராக்ட் ஆகும். அட்ராக்ட் ஆகணும்னா இட் ஷுட் மூவ் டுவர்ட்ஸ் -Q. அந்த டெஸ்ட் சார்ஜ் வந்து சோர்ஸ் சார்ஜை நோக்கி மூவ் ஆகும். அதுதான் அட்ராக்ட் ஆகுறது. அப்படின்னா அந்த ஃபோர்ஸோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும், இந்த டைரக்ஷனில். இப்போ இங்கே நான் டெஸ்ட் சார்ஜ் வச்சாலும் சரி இப்படி தான் இருக்கும். ஸோ அப்போது ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருந்துச்சுன்னா அதை சுற்றி இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்? ரேடியலி இன்வர்டாக இருக்கும். இங்கே பாசிட்டிவ் சார்ஜுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அதை விட்டு விலகி போகிற மாதிரி இருக்கும், ரேடியலி அவுட்வர்ட். நெகட்டிவ் சார்ஜுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன் பார்த்தோன்னா ரேடியலி இன்வர்ட். எல்லாமே அதை நோக்கி வர மாதிரி இருக்கும் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ். ஸோ இங்கே இந்த நான் வரைஞ்சிருக்க ரெட் கலர் லைன்ஸ் தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ்னு சொல்லுவோம். இது எதுக்காகனா எலக்ட்ரிக் ஃபீல்டை கண்ணால் பார்க்க முடியாது, ஜஸ்ட் விஷுவலைஸ் பண்ணுறதுக்காக இது. நான் அதிகமாக தியரி பார்ட் டிஸ்கஸ் பண்ண போகிறதில்ல, சின்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ அதை மட்டும் சொல்கிறேன். ஸோ இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொன்னால் ரெண்டு விஷயம் தெரியணும். ஒன்று எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த், அதாவது மேக்னிடியூட். அது எப்படி கண்டுபிடிக்கிறது? டெஸ்ட் சார்ஜ் பிளேஸ் பண்ணுறோம். எந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் கண்டுபிடிக்கணுமோ அந்த இடத்துல டெஸ்ட் சார்ஜ் பிளேஸ் பண்ணுறோம். அதுக்கும் அந்த டெஸ்ட் சார்ஜ் மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஒன்ஸ் நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் சார்ஜோட மேக்னிடியூட் தெரிஞ்சதுன்னா எவ்வளோ ஃபோர்ஸுங்கிறது தெரிஞ்சிடும். அந்த ஃபோர்ஸை டெஸ்ட் சார்ஜோட மேக்னிடியூடால் டிவைட் பண்ணுறோம். ஸோ இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு kq/r² எடுத்துக்கலாம். ஓகே, இது மேக்னிடியூட், எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்னிடியூடு. டைரக்ஷன் என்ன பண்ணும்? சிம்பிள். டெஸ்ட் சார்ஜ் ஆல்வேஸ் பாசிட்டிவ்னு தெரியும். சோர்ஸ் சார்ஜை வச்சு எந்த டைரக்ஷனில் டெஸ்ட் சார்ஜ் மேலே ஃபோர்ஸ் இருக்கோ அதே டைரக்ஷனில் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரெண்டு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கடுத்து முக்கியமான விஷயம், இப்போ ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குன்னு வச்சுப்போம். சார்ஜ் பிளேஸ்ட் இன் அ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் E எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸோ இதுதான் இந்த யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன். ஸோ இது எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன்.
இப்போ நான் இதில் வந்து ஒரு ஒரு சார்ஜை பிளேஸ் பண்ண போகிறேன். சே ஃபார் ப்ளஸ் கியூ ஒரு சார்ஜை வந்து பிளேஸ் பண்ணுறோம். இப்போ இந்த சார்ஜுக்கு என்ன ஆகும்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ சிம்பிள். ஃபஸ்ட்டு வந்து நாம் எப்படி திங்க் பண்ணலாம்னா, இந்த யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி வந்துச்சுன்னு பார்ப்போம். இந்த யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கணும்னா இது எப்படி கிடச்சிருக்குன்னு பார்ப்போம். ஸோ நான் ஒரு சின்ன ஐடியா என்ன சொல்கிறேன்னா, சே ஃபார் இங்கே ஒரு ரெண்டு சார்ஜ் ஆப்ஜெக்ட் வச்சுருக்காங்கன்னு வச்சுப்போம். இது ஒரு சார்ஜ் ஆப்ஜெக்ட், அதே மாதிரி இது ஒரு சார்ஜ் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட். சம் ராட் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ராட் 1, இது ராட் 2. இப்போ இந்த ரெண்டு ராட்க்கும் சம் சார்ஜ் இருக்குது. அதனால சின்ஸ் ஒரு சார்ஜ் இருந்ததுன்னா அதை சுற்றி எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்திருக்கு. அது சம்திங் பேரலாக இருக்குன்னு வச்சுப்போம். இங்கே முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது இந்த டைரக்ஷன் தான். டுவோர்ட்ஸ் ரைட் இருக்கு, ரைட் ஹேண்ட் சைட் போகுது. அப்படின்னா இந்த ராட் 1க்கு என்ன சார்ஜ் இருக்கணும், அதே மாதிரி இந்த ராட் 2க்கு என்ன சார்ஜ் இருக்கணும் அப்படின்னு திங்க் பண்ணுங்க. ஒன்ஸ் இது நீங்கள் ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, இந்த பாசிட்டிவ் சார்ஜுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், நெகட்டிவ் சார்ஜுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்னு கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ சிம்பிள். இந்த ராட் 1 வந்து பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கணும் அண்ட் இந்த ராட் 2 வந்து நெகட்டிவ் சார்ஜாக இருக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி இந்த ரெண்டுத்துக்கு இடையில இந்த டைரக்ஷனில் எலக்ட்ரிக் ஃபீல்டு போக முடியும். இங்கே பாருங்க, இது பாசிட்டிவ் சார்ஜ்னா ரேடியலி அவுட்வர்ட். ஸோ இந்த சைடு கரெக்டாக இருக்கு. இந்த ராடை மட்டும் கன்சிடர் பண்ணும்போது இதை வேணா இப்போதைக்கு எடுத்துடலாம். ஸோ செகண்ட் ராட் இல்லை, ஃபர்ஸ்ட் ராட் மட்டும்தான் இருக்கு. அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜாக இருந்துச்சுன்னா ரேடியலி அவுட்வர்டாக இருக்கும். ஸோ இது கரெக்டாக இருக்கு. இப்போ செகண்ட் ராட் இருக்கு, ஃபர்ஸ்ட் ராட் இல்லைன்னு வச்சுப்போம். ஓகே, ஸோ இங்கே வந்து நெகட்டிவ் சார்ஜ் தான் இருக்குது. நெகட்டிவ் சார்ஜ்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கணும், ரேடியலி இன்வர்ட். ஸோ இது அந்த நெகட்டிவ் சார்ஜை நோக்கி தான் இருக்குது இங்கே இருக்க எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ இதுலேருந்து நம்ம சொல்லலாம் ஃபர்ஸ்ட் ராடுக்கு பாசிட்டிவ் சார்ஜ், செகண்ட் ராடுக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குன்ட்டு. ஓகே, ஸோ இது இப்போது இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி வந்துச்சுங்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்து இந்த பாசிட்டிவ் சார்ஜுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சிம்பிள். இந்த பாசிட்டிவ் சார்ஜ் மேலே கண்டிப்பாக ஏதோ ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். ஏன்னா இங்கே பக்கத்தில் சார்ஜஸ் இருக்குது, அந்த சார்ஜஸ்னால தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்திருக்கு. இப்போ கண்டிப்பாக இந்த பாசிட்டிவ் கியூக்கு மேலே ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். முதல் விஷயம், அந்த ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் இருக்குன்னு திங்க் பண்ணுங்க. சிம்பிள். இந்த டூ சார்ஜஸ் கன்சிடர் பண்ணுங்க. நான் இங்கே இருக்கிற டைக்ராமே லைட்டாக சேஞ்ச் பண்ணி வரைஞ்சு காட்டுறேன். ஸோ இங்கே வந்து ப்ளஸ் கியூ, இங்கே மைனஸ் கியூ, சம் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷனில் இருக்குது. அண்ட் இங்கே ப்ளஸ் ஸ்மால் கியூ பிளேஸ் பண்ணியிருக்கோம். இப்போது இண்டிவிஜுவலாக நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். இந்த ப்ளஸ் கியூ கொடுக்குற ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் இருக்கும், அதே மாதிரி இந்த மைனஸ் கியூ கொடுக்குற ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் இருக்கும்னு பார்க்க போகிறோம். இது பாசிட்டிவ் சார்ஜ், ப்ளஸ் கியூ பாசிட்டிவ், இந்த ஸ்மால் கியூவும் பாசிட்டிவ். அப்போது ரெண்டும் என்னது, லைக் சார்ஜ். லைக் சார்ஜ்னா ரிப்பல் ஆகும், இந்த டைரக்ஷனில் இருக்கும். இந்த மைனஸ் கியூ கேபிட்டல் சார்ஜ், இந்த சேஃபார் 1ன்னு வச்சுக்கோ, இது 2. ஸோ இந்த செகண்ட் சார்ஜ் வந்து நெகட்டிவ், இது பாசிட்டிவ். அப்போ என்ன பண்ணும், அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட் பண்ணும். இப்போ இந்த டைரக்ஷனில் இருக்கும். ஸோ நெட் ஃபோர்ஸ் இந்த ஸ்மால் கியூ மேலே நெட் ஃபோர்ஸ் டுவோர்ட்ஸ் ரைட்டு தான் இருக்கும். ஓகேவா, நெட் ஃபோர்ஸ் இஸ் டுவோர்ட்ஸ் ரைட். Net force on Q is towards right side. ஸோ இதுதான் ரைட் சைட். அடுத்தது அந்த ஃபோர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஒன்ஸ் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு நமக்கு தெரிஞ்சதுன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபோர்ஸ் நம்மளால ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஹவு டு ஃபைண்ட் திஸ் ஃபோர்ஸ்? சிம்பிள். இங்கே ஒரு டெஃபினேஷன் பார்த்துருந்தோமா,
எஸ், இது இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுனா என்னன்னு பார்த்துருந்தோம். எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது ஒரு சார்ஜ் பக்கத்தில் இன்னொரு சார்ஜ் எடுத்துகிட்டு போய் வைக்கிறோம். சரி, அதுதான் டெஸ்ட் சார்ஜ். அந்த டெஸ்ட் சார்ஜ் மேலே சம் ஃபோர்ஸ் இருக்கும். ஒன்ஸ் அந்த ஃபோர்ஸ் தெரிஞ்சதுன்னா அந்த ஃபோர்ஸை டெஸ்ட் சார்ஜோட மேக்னிடியூடால டிவைட் பண்ணும்போது நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு தெரியும், எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடைக்கும். இப்போது இதை அப்படியே இன்வர்ஸாக பண்ணுறோம், லைட்டாக சேஞ்ச் பண்ணி பண்ணுறோம். எப்படி பண்ணுறோம்? எலக்ட்ரிக் ஃபீல்டு தெரியுது, சார்ஜும் தெரியுது, ஃபோர்ஸ் வேணும். ஸோ இந்த ஓகே ஐ ரைட். நமக்கு இதுக்கு முன்னாடி தெரிஞ்சது என்ன? எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் நத்திங் பட் ஃபோர்ஸ் பை டிஸ்சார்ஜ். கரெக்டா? இப்போ நமக்கு என்ன வேணும்? ஃபோர்ஸ் வேணும். அப்போ என்ன பண்ணலாம்? ஃபோர்ஸ் ஈக்குவல் டு எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டூ டெஸ்ட் சார்ஜ். இது டெஸ்ட் சார்ஜாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, எந்த சார்ஜாக வேணாலும் இருக்கலாம் இந்த கேஸில். ஸோ எஃப் ஈக்குவல் டு இ இன்டூ கியூ. இது இந்த எஃப் என்னதுன்னா, ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஒரு சார்ஜை பிளேஸ் பண்ணோன்னா அந்த சார்ஜ் மேலே சம் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அந்த ஃபோர்ஸ் தான் இந்த எஃப். அது எப்படி கண்டுபிடிக்கிறது? எலக்ட்ரிக் ஃபீல்டும் அந்த பிளேஸ் பண்ண போகிற சார்ஜோட வேல்யூன்னு தெரிஞ்சதுன்னா ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிக்கும். சின்ஸ் ஃபோர்ஸ் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி, அதுக்கு டைரக்ஷன் இருக்கும். இந்த டைரக்ஷன் நீங்கள் எலக்ட்ரிக் ஃபீல்டை வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஸ் வெல் அஸ் சார்ஜ். சப்போஸ் இது பாசிட்டிவ் சார்ஜுக்கு பதிலாக நெகட்டிவ் சார்ஜ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? அதே மாதிரி தான் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதுலேருந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இந்த மாதிரி 2 சார்ஜஸ் போட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இது டுவர்ட்ஸ் லெஃப்டாக இருக்கும். இல்லை இன்னும் சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ ஃபார் பாசிட்டிவ் சார்ஜ் எஃப் இஸ் அலாங் த டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட். பாசிட்டிவ் சார்ஜ் பிளேஸ் பண்ணும்போது ஃபோர்ஸோட டைரக்ஷன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷனில் இருக்கும். இதே நெகட்டிவ் சார்ஜ் பிளேஸ் பண்ணோம்னா F is opposite to the direction of electric field. இது நீங்க சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். இங்க இந்த சார்ஜ் வந்து நெகட்டிவா இருக்கும்போது நீங்க நெகட்டிவ்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபோர்ஸ் வந்து டுவர்ட்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஒரு சிம்பிள் இன்ட்ரோடக்ஷன். இதை பேஸ் பண்ணி அடுத்து எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். யா, ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் கொஸ்டின் பட் இன்ட்ரெஸ்டிங் ஒன். ஸோ இதை ரீட் பண்ணி பாருங்க. How many electrons should be removed from a coin of mass 1.6 gram so that it may float in an electric field of intensity 10 power 9 Newton per coulomb. Unit of electric field is Newton per coulomb. And electric field வந்து directly upward. ஸோ ஃபஸ்ட்டு நான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வரைஞ்சிட்றேன். டைரக்ட்லி அப்போர்டாக இருக்குது. அண்ட் இங்கே வந்து ஒரு காயின் பிளேஸ் பண்ணுறோம். இப்போ என்ன பண்ணணும்னா இட் ஹாஸ் டு ஃப்ளோட். ஃப்ளோட்னா என்ன அர்த்தம்? மிதக்கணும். காயின் வந்து கீழேயும் போகக்கூடாது மேலேயும் போகக்கூடாது, அப்படியே இருக்கணும். அப்படியே இருக்கணும்னா அதுக்கு நம்ம சம் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரானை காயின்லேருந்து எடுக்கணும். அது எவ்வளோ எலக்ட்ரான் எடுக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட்லேருந்து நம்ம எலக்ட்ரானை மட்டும் எடுக்கிறோம், எலக்ட்ரானை மட்டும் ரிமூவ் பண்ணுறோம். ஸோ ஜென்ரலாக எந்த ஆப்ஜெக்ட் கன்சிடர் பண்ணாலும் அதோட நெட் சார்ஜ் வந்து 0வாக இருக்கும். ஏன்னா ஆப்ஜெக்ட்டுங்கிறது ஆட்டம்ஸால் ஆனது. ஸோ ஆட்டமில் ப்ரோட்டான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ் சேம் அமௌண்ட்டில் இருக்கும். அப்போ நெட் சார்ஜ் வந்து 0வாக இருக்கும். அதுலேருந்து எப்படியாவது எலக்ட்ரானை மட்டும் எடுத்துட்டோம்னா அப்போது இதுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் கிடைச்சிரும். ஓகே, ஸோ எத்தனை எலக்ட்ரான்ஸ் எடுக்கிறோமோ அதுக்கு ஈக்குவலான பாசிட்டிவ் சார்ஜ் அந்த ஆப்ஜெக்ட்குள்ளே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். சே ஃபார் நான் n நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எடுக்கிறேன்னு வச்சுப்போம். அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு n நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் கிடைக்கும். இது ஈங்கிறது எலிமெண்ட்ரி சார்ஜ்.
1.6 into 10 power minus 19. And இங்கே என்னங்கிறது number of electrons நம்ம remove பண்ணுது. Okay, so let's consider we removed n number of electrons. இது ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் ஆப்ஜெக்டோட சார்ஜ் எவ்வளோ இருக்கும்? now charge of the coin is n times e. ஓகே, ஸோ முக்கியமான விஷயம் இதுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஸோ பாசிட்டிவ், ஏன்னா நெகட்டிவ் சார்ஜ் எடுத்தாச்சு, அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் தான் இருக்கும். பாசிட்டிவ் சார்ஜ் காயினுக்கு வந்துருச்சு. இப்போ திங்க் பண்ணி பாருங்க, பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்வர்டில் இருக்கு. ஸோ இந்த கீ பாயிண்ட் பாசிட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்டில் பிளேஸ் பண்ணும்போது ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? அலாங் த டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ காயின் வந்து பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்வர்டில் இருக்கு, அப்போ ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் இருக்கும்? எலக்ட்ரிக் ஃபீல்டு டைரக்ஷன்லேயே இருக்கும். இது காயின் மேலே எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்குற ஃபோர்ஸ் அப்வர்டில் இருக்கு. அடுத்தது இதுக்கு இந்த காயினுக்கு வேற ஏதாவது ஃபோர்ஸ் இருக்குமான்னு திங்க் பண்ணி பாருங்க. எஸ், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். mg கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். mங்கிறது இந்த காயினோட மாஸ், ஜிங்கிறது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இப்போ இது ஃப்ளோட் ஆகணும்னு சொல்றாங்க. ஃப்ளோட் ஆகணும்னா மிதக்கணும். எப்போ ஒரு ஆப்ஜெக்ட் மிதக்க முடியும்? அதாவது மிதக்கிறதுனா மேலேயும் போல கீழேயும் போல ஒரே இடத்துல இருக்கு அப்படின்னா அது ரெஸ்ட்ல இருக்குன்னு அர்த்தம். ரெஸ்ட்ல இருக்குன்னா நெட் ஃபோர்ஸ் ஜீரோன்னு அர்த்தம். ஸோ இன் ஆர்டர் டு ஃப்ளோட் நெட் ஃபோர்ஸ் ஷுட் பி ஜீரோ. அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த வெர்டிகல் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் ரெண்டு ஃபோர்ஸ் தான். ஒன்று எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுக்குற ஃபோர்ஸ் எஃப், இன்னொன்று கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எம்ஜி. அப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுக்குற ஃபோர்ஸும் இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் சேமா இருக்கணும், அப்போதான் இது ஃப்ளோட் ஆக முடியும். இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுக்குற ஃபோர்ஸ் எழுதுவோம். ஆல்ரெடி பார்த்துருந்தோம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுக்குற ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? E into Q, where E is magnitude of electric field. ஸோ இதை நான் எழுதுறேன், E into Q, ஸ்மால் Q கேபிட்டல் Q எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது mg. இப்போ இந்த Q நான் சப்ஸ்டிட் பண்றேன். E n E mg. நமக்கு என்ன வேணும் கொஸ்டின்ல? we need to find how many electrons. அப்படின்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், இந்த n தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இந்த ஈக்குவேஷனை நான் லைட்டாக சேஞ்ச் பண்ணுறேன். n ஈக்குவல் டு mg e ன்னு கிடைக்கும். ஸோ இதில் mங்கிறது காயினோட மாஸ். ஓ, இது முக்கியமான விஷயம், கிராமில் இருக்குது, நாம கிலோகிராமுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும். 1.6 into 10 power minus 3 kilogram. 1 gram is equal to 10 power minus 3 kilogram. ஸோ இது மாற்றியாச்சு. ஜியோட வேல்யூ ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி 9.8, charge of electron 1.6 into 10 power minus 19, electric field strength 10 power 9. இது சிம்பிளாக கேன்சல் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. 1.6 கேன்சல் பண்ணிடலாம். இந்த 10 பவர்ஸ் மட்டும் பார்த்தாலே ஆன்சர் வந்துடும். 9.8 into 10 பவர், இது மைனஸ் 10, I think 7. Yes, first option is the correct answer. ஸோ கொஸ்டினை ரீட் பண்ண உடனே ஜஸ்ட் விஷுவலைஸ் பண்ணுங்க. எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணும்போது அந்த காயினுக்கு என்ன சார்ஜ் வரும், அந்த சார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருந்துச்சுன்னா என்ன ஃபோர்ஸ் இருக்கும், வேற ஏதாவது ஃபோர்ஸ் இருக்குமா? ஸோ இந்த மாதிரி திங்க் பண்ணும்போது நம்மளால ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு ஐடியாவை கைனமேட்டிக்ஸ் இதோட லிங்க் பண்ணி கொஷின்ஸ் ஃப்ரேம் பண்ணுவாங்க. அது என்னன்னு பார்ப்போம். ஸோ லைக் free fall in the presence of electric field.
அதாவது என்னன்னா, இப்போ சப்போஸ் ஒரு பால் இருக்குன்னு வச்சுக்கோங்க, பால் ஆஃப் மாசியம். இதை நான் ட்ராப் பண்றேன். அப்படி ட்ராப் பண்ண என்ன ஆகும்? சர்டன் ஹைட்ல இருந்து ட்ராப் பண்ணும்போது இது கீழே கிரவுண்ட்ல ரீச் ஆகும். சரி, ஃபார் இந்த ஹைட் ஆச்சுன்னு வச்சுக்கிட்டோம்னா, இது நார்மலா கைனமேட்டிக்ஸ்ல படிச்சது. மோஷன் இன் ஒன் டைமென்ஷன் இதுல படிச்சிருப்பீங்க. ஒரு பால் இருக்கு, அந்த பாலோட மாசியம் இதை சர்டன் ஹைட்ல இருந்து ட்ராப் பண்ணும்போது இது வந்து கீழே வந்து விழுகும். அப்போ ஜென்ரலா என்ன கேட்பாங்கன்னா, இங்க கீழே விழும்போது எவ்வளவு வெலாசிட்டி இருக்கும்னு கேட்பாங்க, இல்லை எவ்வளவு நேரத்துல இது கீழே வரும், இந்த மாதிரி விஷயம்லாம் கேட்பாங்க. அது நம்ம ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இதுவே இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா ஆகணும்னா, இதோட இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸை மிக்ஸ் பண்ணணும்னா என்ன சொல்லுவாங்க, இந்த பாலுக்கு வந்து மாஸ் மட்டும் இல்லை, சம் சார்ஜ் இருக்குன்னு சொல்லிடுவாங்க. ஃபார் சார்ஜ் கியூ இருக்கு. அடுத்தது இந்த இடத்துல சம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு. இது அப்வோர்ட்ல இருக்கலாம், இல்லை டவுன்வோர்ட்ல இருக்கலாம். அண்ட் இந்த சார்ஜ் பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருந்து இந்த பாலை ட்ராப் பண்ணா என்ன ஆகும்? ஸோ இது வந்து ஆல்ரெடி படிச்சது, கைனமேட்டிக்ஸ் ஃபர்ஸ்ட் இருக்குது. இதை எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸோட மிக்ஸ் பண்ணணும்னா என்ன சொல்லுவாங்க, திஸ் இஸ் ஹேவிங் மாஸ் எம் ஆஸ் வெல் அஸ் சார்ஜ் கியூ. அண்ட் இங்க வந்து சாதாரணமா இல்லை, இந்த இடத்துல ஏதோ ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு. இது அப்வோர்ட்ல இருக்கலாம், டவுன்வோர்ட்ல இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இருந்தா இது என்ன ஆகும்? அதே மாதிரியே வந்து கீழே விழுமா, இல்லை டைம் அதிகமாகுமா கம்மியாகுமா, இந்த மாதிரி விஷயம்லாம் கேட்பாங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுன்னு நான் சொல்றேன். முதல் விஷயம், இந்த கேஸ்ல இருக்கிறது, இந்த ஃபர்ஸ்ட் கேஸ்ல இருக்கிறது ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி இருக்கும். இந்த பால் ஏன் கீழே வந்து விழுதுன்னா, மேலே ட்ராப் பண்ண பால் கீழே ஏன் வந்து விழுதுன்னா, பிகாஸ் ஆஃப் ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஸோ இங்கே ஒன்லி ஜி இஸ் present. இங்க இருக்கிற ஒரே ஃபோர்ஸ், இந்த ஃபர்ஸ்ட் கேஸ்ல இருக்கிற ஒரே ஃபோர்ஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், ஒரே ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஜி. ஓகே. பட் செகண்ட் கேஸ்ல பார்த்தோம்னா, இங்க கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மட்டும் கிடையாது, சம் மோர் ஃபோர்ஸ் இருக்கு, சம் அடிஷனல் ஃபோர்ஸ், தட் இஸ் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த பால் மேல சம் ஃபோர்ஸ் கொடுக்கும், அதுதான் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். ஸோ அந்த ஃபோர்ஸ்னால சம் ஆக்ஸலரேஷன் வந்திருக்கும், அதையும் நாம சேர்த்து கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இது முக்கியமான விஷயம். இந்த கேஸ்ல பார்த்தோம்னா ஒன்லி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், ஃபர்ஸ்ட் கேஸ்ல கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், வேற செகண்ட் கேஸ்ல கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் இருக்கும், எலக்ட்ரிக் ஃபோர்ஸும் இருக்கும். அந்த ரெண்டையுமே சேர்த்து நாம கன்சிடர் பண்ணுவோம். அண்ட் இந்த எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் வந்து எந்த டைரக்ஷன்ல இருக்குங்கிறது நாம சொல்ல முடியாது, கொஸ்டின்ல இருக்கிற டேட்டா வச்சு தான் சொல்லணும். ஏன்னா இது பாசிட்டிவ் சார்ஜா இருக்கா, இல்லை நெகட்டிவ் சார்ஜா இருக்கா, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்வோர்ட்ல இருக்கா, இல்லை டவுன்வோர்ட்ல இருக்கா, இது எல்லாத்தையுமே டிபெண்ட் பண்ணுது. ஸோ ஒரே விஷயம் என்னன்னா, இங்கே அடிஷ்னலாக ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட அடிஷ்னலாக எலக்ட்ரிக் ஃபோர்ஸும் இருக்கும். அந்த ஃபோர்ஸோட டைரக்ஷன் நாம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். அடுத்த விஷயம், இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு கரஸ்பாண்டிங் ஆக்ஸலரேஷன் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஐ மீன் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால சம் ஃபோர்ஸ் வந்திருக்கும், அந்த ஃபோர்ஸ்னால அடிஷ்னலாக சம் ஆக்ஸலரேஷன் வந்திருக்கும், அது எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? யூசிங் நியூட்டன்ஸ் லா. ஸோ நியூட்டன்ஸ் செகண்ட் லா. நியூட்டன் செகண்ட் லா, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃபோர்ஸ் அப்ளைட்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே நான் சப்போஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இல்லை அப்படின்னு வச்சுக்கிட்டேன்னா, ஒன்லி இருக்கிறது எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் தான், விச் இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். இது m இன்டூ டிபி பை டிடின்னு எழுதலாம். ஐ மீன் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் டிபி பை டிடின்னு எழுதலாம். இந்த இடத்துல மாஸ் சேஞ்ச் ஆக போகிறதில்ல, வெலாசிட்டி மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். ஸோ dv by dt, ஏன்னா மொமெண்டம்ங்கிறது மாஸ் டைம்ஸ் வெலாசிட்டி. இது லாஸ் ஆஃப் மோஷன்ல படிச்சிருப்பீங்க, அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் f ஈக்குவல் டு ma, இது மட்டும் எடுத்துக்கோங்க, ஆர் ஜஸ்ட் கோ த்ரூ. ஸோ நியூட்டன் செகண்ட் லா படி f ஈக்குவல் டு maன்னு தெரிஞ்சிச்சு. அடுத்தது இந்த கூலும்ஸ் லால நாம படிச்சதை வச்சு
கூலம்ஸ் லாக்கு அப்புறம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் படித்ததை வச்சு ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஒரு சார்ஜை ப்ளேஸ் பண்ணால் எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியும். அதுதான் E into Q which is equal to ma. ஸோ இப்போ நமக்கு இந்த ஆக்ஸலரேஷன் வேணும். ஆக்ஸலரேஷன் இஸ் நத்திங் பட் EQ by m. ஆக்ஸலரேஷனும் ஒரு வெக்டார் குவான்டிட்டி தான். அப்படின்னா அதுக்கு மேக்னிடியூட் இருக்கும், டைரக்ஷன் இருக்கும். மேக்னிடியூட் இங்கே இருக்கிறத வச்சு கண்டுபிடிச்சிடலாம். டைரக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? அது கொஸ்டினில் இருக்கிற டேட்டா வச்சு பார்க்கணும். ஏன்னா சார்ஜ் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டை டிபெண்ட் பண்ணுது. ஸோ அப்போது இங்கே நான் புதுசாக என்ன சொல்லியிருக்கேன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த எல்லாத்துலேயும் ஆக்ஸலரேஷன் வந்து இந்த ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி தான் இருந்தது g. பட் சப்போஸ் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா along with that g we will get some additional acceleration. அது எப்படிங்கிறது தான் இங்கே நான் டிரைவ் பண்ணி காட்டியிருக்கேன். எப்படி டிரைவ் பண்ணோம்? யூசிங் நியூட்டன் செகண்ட் லா. நியூட்டன் செகண்ட் லா F equal to ma. இங்கே அந்த Fங்கிறது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், சாரி எலக்ட்ரிக் ஃபோர்ஸ், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். ஸோ அதுலேருந்து நான் ஆக்ஸலரேஷன் கண்டுபிடிச்சிருக்கேன் EQ by m. ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். ஸோ இந்த கொஷின் நீட் 2018 கேட்டது. கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் நான் ரீட் பண்ணுறேன். An electron falls from rest through a vertical distance h in a uniform and vertically upward directed electric field E. ஸோ வந்து ஒரு எலக்ட்ரான் இருக்கு, ஓகே, அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு, அது அப்போர்டில் இருக்கு ஃபர்ஸ்ட் கேஸில். அண்ட் இந்த டிஸ்டன்ஸ் வந்து h. ஓகே, ஸோ எலக்ட்ரான் இருக்கு, எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்போர்டில் இருக்கு, அண்ட் இது வந்து சம் h டிஸ்டன்ஸில் ஃபால் ஆக போகுது. இதுக்கு சம் டைம் ஆகும். இது நான் வந்து டீன்னு எடுத்துக்கிறேன், இல்லை டீன்னு எழுதிப்போம். Time taken for electron to reach the ground or to travel the such distance. இப்போ ஃபர்ஸ்ட் லைன் ட்ரீட் பண்ணியாச்சு, அதை டயக்ராமாக போட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாச்சு. அடுத்த செகண்ட் லைன். Now the direction of electric field is reversed. இப்போ அப்வர்டில் இருந்தது டவுன்வர்ட், ஓகே, அண்ட் கீப்பிங் இட்ஸ் மேக்னிடியூட் சேம். அப்படின்னா இந்த வேல்யூ சேம், ஸ்ட்ரென்த், எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் சேம். அடுத்தது இப்போது எலக்ட்ரானுக்கு பதிலாக என்னது? ப்ரோட்டான். ஸோ இங்கே ப்ரோட்டான் முக்கியமான விஷயம். இது வந்து இது எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜ், ப்ரோட்டான் பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ இப்போ ப்ரோட்டானை ரெஸ்ட்லேருந்து ஃபால் பண்ண வைக்கிறாங்க, சேம் வெர்டிகல் டிஸ்டன்ஸ் ஆச்சு, ஓகே. Now time of fall of electron comparison to time of fall of proton. இந்த TE and TP எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ நான் இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி இது சப்போஸ் இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்லைன்னா ரெண்டுத்துக்கும் சேம் டைம் தான் இருக்கும், ஏன்னா சேம் ஆக்ஸலரேஷன் இருக்கும். ஸோ சேம் டைம் தான் இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ அடிஷ்னலாக இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்துருச்சு, ஓகே. அப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுனால சம் ஃபோர்ஸ் முதல்ல இருக்கும், அது எந்த டைரக்ஷனில் இருக்கும்னு கண்டுபிடிப்போம். இங்கே பார்த்தோம்னா இது நெகட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜ். ஃபர்ஸ்ட் கேஸில் எலக்ட்ரான் இருக்குது, நெகட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்போர்டில் இருக்குது. அப்போது ஃபோர்ஸ் எந்த சைடு இருக்கும்? டவுன்வர்டில் இருக்கும், ஓகே, ஃபைன். அடுத்தது செகண்ட் கேஸ், ப்ரோட்டான். ப்ரோட்டானுக்கு பாசிட்டிவ் சார்ஜ். இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டை மாற்றி வச்சிட்டாங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டு டவுன்வர்டில் இருக்குது. பாசிட்டிவ் சார்ஜ்னா அலாங் த டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு பார்த்தோம். அப்போ இதுவும் டவுன்வர்ட்லேயே இருக்கும். ஸோ இப்போ முக்கியமான விஷயம் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்குற ஃபோர்ஸஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் ரெண்டு கேஸ்க்கும். ஸோ ரெண்டு கேஸுமே டவுன்வர்டில் தான் இருக்குது. இதுக்கடுத்து இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்குற ஆக்ஸலரேஷன் கண்டுபிடிப்போம். AE ஆக்ஸலரேஷன் கண்டுபிடிக்கும். மேபி நான் அந்த நியூட்டன் செகண்ட் லாலேருந்து எடுத்துக்கலாம். F equal to ma எழுதுனேன். இதில் Fங்கிறது எலக்ட்ரிக் ஃபோர்ஸ், E into E ma. இப்போ எனக்கு இந்த ஆக்ஸலரேஷன் வேணும், அப்போது E by mன்னு எழுதலாம். இது mங்கிறது மாஸ் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ ஆக்ஸலரேஷன் ஆஃப், ஓகே, இது எலக்ட்ரான்ங்கிறதுனால சின்ன லெட்டர் யூஸ் பண்ணலாம். I will write it at AE.
ஸோ ஓகே, இது ஆக்சிலரேஷன் ஆஃப் எலக்ட்ரான். என்ன வரும்? இ பை எம். இது எம்இ நான் டினோட் பண்றேன். எம்இனா மாஸ் ஆஃப் எலக்ட்ரான். இதுல கேபிட்டல் இங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த், இந்த இங்கிறது எலிமெண்ட்ரி சார்ஜ் 1.6 into 10⁻⁻19 கூலும், எம்இங்கிறது மாஸ். ஸோ அப்போ இது வந்து என்னன்னா, this is nothing but acceleration of electron due to the presence of this electric field. எலக்ட்ரிக் ஃபீல்டு இருந்ததுனால கிடைச்சிருக்கிற அடிஷ்னல் ஆக்சிலரேஷன். சப்போஸ் டோட்டல் ஆக்சிலரேஷன் வேணும்னா நம்ம ஜியோட ஆட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இங்கே ப்ரோட்டானுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ நான் ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துக்கிறேன். ஏபி இஸ் நத்திங் பட் இஇ டிவைடட் பை எம்பி. இங்கே ஒரே ஒரு விஷயம் என்ன சேஞ்ச் ஆக போகுதுன்னா இந்த மாஸ் தான். So only thing which is going to change is mass. And முக்கியமான விஷயம், mass of proton is approximately 1800 times of mass of electron. இது ஒரு fact. புரோட்டானோட மாஸ் வந்து எலக்ட்ரானோட மாஸோட கம்பேர் பண்ணும்போது 1800 டைம்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இதுலேருந்து நாம கண்டுபிடிக்கலாம் எதோட ஆக்சிலரேஷன் அதிகமாக இருக்குங்கிறது. இந்த எலக்ட்ரானோட ஆக்சிலரேஷன் அதிகமாக இருக்குமா இல்லை புரோட்டானோட ஆக்சிலரேஷன் அதிகமாக இருக்குமாங்கிறத இதுலேருந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்படி பார்க்கும்போது சின்ஸ் இங்கே இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்குது, ஆக்சிலரேஷன் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு மாஸாக இருக்குது. அப்படின்னா மாஸ் அதிகமாக இருக்கும்போது ஆக்சிலரேஷன் கம்மியாக இருக்கும். மாஸ் கம்மியாக இருந்ததுன்னா ஆக்சிலரேஷன் அதிகமாக இருக்கும். ரைட்? ஸோ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்? ஆக்சிலரேஷன் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் கிரேட்டர் தென் ஆக்சிலரேஷன் ஆஃப் ப்ரோட்டான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? பேஸ்ட் ஆன் த மாசஸ். அடுத்தது டைமுக்கு வருவோம். ஏன்னா இங்கே டைம் ஆஃப் ஃபால் தான் கேட்குறாங்க. ஸோ இது மேபி நான் கைனமேட்டிக்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்துருக்கணும். நான் இங்கே அந்த 3 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துறேன். ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் ஒரு 3 ஈக்குவேஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் v ஈக்குவல் டு u பிளஸ் ஏடி. இது நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இதில் கூட செக் பண்ணி பாருங்கள், இதுக்கெல்லாம் என்ன மீனிங் சொல்லியிருப்பேன். v ஈக்குவல் டு u பிளஸ் ஏடி, s ஈக்குவல் டு ut பிளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர், v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் ஈக்குவல் டு 2as. ஸோ இதில் வந்து நம்ம இந்த 3 ஈக்குவேஷனை வச்சு தான் எல்லாமே டீல் பண்ணிட்டு இருப்போம் கைனமேட்டிக்ஸில். இந்த ப்ராப்ளம்க்கு சூட்டபிளான ஈக்குவேஷன் நமக்கு வந்து டைம் கண்டிப்பாக வேணும். ஏன்னா டைம் ஆஃப் ஃபால் தான் கொடுத்துருக்காங்க, டைம் கண்டிப்பாக வேணும். இன்னொன்று ஆக்சிலரேஷன் அதில் இருக்கணும். அடுத்தது இனிஷியல் வெலாசிட்டி 0லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே அண்ட் ஒன் மோர் திங், டிஸ்டன்ஸ் வேற கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் இருக்கணும், டைம் இருக்கணும், ஆக்சிலரேஷன் இருக்கணும், இனிஷியல் வெலாசிட்டி இதெல்லாம் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற ஈக்குவேஷன் எதுன்னு பார்த்தோன்னா இதுதான். ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷன் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். s equal to ut plus of a t square. இந்த எலக்ட்ரான் அண்ட் புரோட்டான் ரெண்டுமே சேம் ஹைட் தான் ட்ராவல் ஆயிருக்கு. அப்போ அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது h தான். ரெண்டுத்துக்குமே இனிஷியல் வெலாசிட்டி 0. இது 0ங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா ஃபால்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட். இந்த வேர்ட் ஒவ்வொரு வேர்ட்லேயும் ஒவ்வொரு பாயிண்ட் இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து இனிஷியல் ஸ்பீட் 0ன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ இது 0, யூங்கிறது 0, யூங்கிறது இனிஷியல் வெலாசிட்டி 0. h ஈக்குவல் டு ஆஃப் ஏ டி ஸ்கொயர். ஓ, இந்த டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணது எதை டிபெண்ட் பண்ணதாக இருக்குது? ஆக்சிலரேஷனை டிபெண்ட் பண்ணதாக இருக்குது, டைமை டிபெண்ட் பண்ணதாக இருக்குது. ரெண்டுத்துக்குமே சேம் ஹைட்டு தான் ட்ராவல் ஆயிருக்கு, பட் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் ஆக்சிலரேஷன். எலக்ட்ரானோட ஆக்சிலரேஷன் புரோட்டானை விட அதிகம். ஸோ அதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம், டைம் டேக்கன் ஃபார் எலக்ட்ரான் வில் பி லெஸர் தென் டைம் டேக்கன் ஃபார்
ப்ரோட்டான். ஏன்னு சொல்கிறேன், சி இங்கே h இஸ் ஈக்குவல் டு ஆஃப் AE TE ஸ்கொயர். இதே ப்ரோட்டானை ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா ஆஃப் AP TP ஸ்கொயர். அஃப்கோர்ஸ் இங்கே G இருக்கும், பட் அது ரெண்டுத்துக்குமே சேமுங்கிறதுனால அது நான் நெக்லெக்ட் பண்ணிட்டேன், ஐ மீன் கன்சிடர் பண்ணல. இதை ரெண்டும் சேர்த்து ஏஇன்னு கூட நீங்கள் வச்சுக்கோங்க, லைக் டோட்டல் ஆக்ஸலரேஷன்ங்கிற மாதிரி. ஸோ இதில் அல்டிமேட்டாக என்னன்னா, ஆக்ஸலரேஷன் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் மோர், ஆக்ஸலரேஷன் ஆஃப் ப்ரோட்டான் இஸ் லெஸ். அப்படின்னா இதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக என்ன ஆகணும், இந்த டைம் இதுக்கு கம்மியாக இருக்கும், வேற இதில் டைம் அதிகமாக. ஸோ எலக்ட்ரான் வில் டேக் ஸ்மாலர் டைம். Option 1 is the correct answer. ஸோ இதில் முக்கியமான கீ ஐடியா ஆக்ஸலரேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. அண்ட் எதோட ஆக்ஸலரேஷன் அதிகமாக இருக்குன்னு பார்க்குறோம், எதுக்கு அதிகமாக இருக்கோ அதுக்கு டைம் கம்மியாக எடுத்துக்கும். ஏன்னா ரெண்டும் சேம் டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகுறதுனால அது கம்மியான டைமில் அதிகமான டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகிடும். ஸோ இந்த கேஸில் எலக்ட்ரானுக்கு டைம் ஆஃப் ஃபால் ஸ்மாலாக இருக்கும் கம்பேர்ட் வித் ப்ரோட்டான்.